ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம் நோட்ஸ். இன்னைக்கு நாம 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறுல 7th லெசனாக இருக்க இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் என்ற லெசன்ல இருந்து இன்னைக்கு நாம கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். வாங்க லெசனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய வரலாற்றில் கிபி 7ஆம் நூற்றாண்டு முதல் 16ஆம் நூற்றாண்டு வரையிலான காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இடைக்காலம் என்று அழைக்கப்படுகிறது. யாருடைய காலத்தில் தொடங்கிய சோழ பேரரசின் விரிவாக்கம் பாண்டிய பல்லவ அரசுகளை மறைய செய்து வடக்கே ஒரிசா வரை பரவியது? முதலாம் ராஜராஜன். 12ஆம் நூற்றாண்டில் டெல்லியில் தொடங்கிய டேஷ் ஆட்சி இந்தியா முழுவதும் பரவியது? முஸ்லிம் ஆட்சி இந்தியா முழுவதும் பரவியது. தென்னிந்தியாவில் சமயம் சார்ந்த ஆட்சியின் கோட்டையாக கருதப்படும் பேரரசு எது? விஜயநகர பேரரசு. பாபர் இப்ராஹிம் லோடியை எந்த ஆண்டு தோற்கடித்தார்? கிபி 1526ஆம் ஆண்டு தோற்கடித்தார். அடுத்து 6வது கொஸ்டின், போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிற்கு வந்த ஆண்டு எது? கிபி 1498ஆம் ஆண்டு. இந்தியாவில் முஸ்லிம்கள் ஆட்சி 12ஆம் நூற்றாண்டின் இறுதியில் யாரால் நிறுவப்பட்டது? முகமது கோரியால் நிறுவப்பட்டது. இந்தியாவில் முஸ்லிம் ஆட்சியின் தாக்கம் யாருடைய காலத்தில் உணரப்பட்டது? அலாவுதீன் கில்ஜியின் காலத்தில் உணரப்பட்டது. அலாவுதீன் கில்ஜியின் காலம் யாது? கிபி 1296 முதல் 1326ஆம் ஆண்டு வரை. அலாவுதீன் கில்ஜி தென்னிந்தியாவின் மீது பல படையெடுப்புகளை மேற்கொள்ள காரணம் யாது? செல்வங்களை கவர்ந்து செல்ல. அவுரங்காபாத்துக்கு அருகில் உள்ள எந்த பகுதியை அலாவுதீன் கில்ஜி கைப்பற்றினார்? தேவகிரியை அலாவுதீன் கில்ஜி கைப்பற்றினார். அடுத்து 12வது கொஸ்டின், தேவகிரி எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? தௌலதாபாத் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சியில் 2வது வலிமை மிகுந்த தளமாக எது இருந்தது? தௌலதாபாத் இருந்தது. அடுத்து 14வது கொஸ்டின், அலாவுதீன் கில்ஜியின் ஆட்சியில் யாருடைய தலைமையில் தென்னிந்தியாவில் படையெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது? மாலிக் கபூரின் தலைமையில் தென்னிந்தியாவில் படையெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது. யாருடைய ஆட்சியின் போது தௌலதாபாத்தில் கலகம் வெடித்தது? முகமது பின் துக்ளக் ஆட்சியின் போது தௌலதாபாத்தில் கலகம் வெடித்தது. தௌலதாபாத்தில் கலகம் வெடித்ததன் காரணமாக பாமினி சுல்தானியத்தை உருவாக்கியவர் யார்? அலாவுதீன் பாமன் ஷா. பாமினி சுல்தானியத்தின் தலைநகரம் எது? பிடார். பாமினி சுல்தானியம் சுமார் எத்தனை ஆண்டுகள் நிலைத்திருந்தது? 150 ஆண்டுகள் நிலைத்திருந்தது. அடுத்து 19வது கொஸ்டின், பாமினி சுல்தானியத்தின் ஆட்சியில் சிறந்த நிர்வாகியாக இருந்தவர் யார்? முகமது கவான். யாருடைய இறப்புக்கு பிறகு பாமினி சுல்தானியத்தில் பல ஆளுநர்கள் தங்களை சுதந்திர அரசர்களாக அறிவித்துக் கொண்டனர்? முகமது கவான். 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தக்காணத்தில் உருவான 5 சுல்தானியங்கள் யாவை? 1 பீஜப்பூர், 2 கோல்கொண்டா, 3 அகமது நகர், 4 பீரார், 5 பீடார். அடுத்து 22வது கொஸ்டின், 15ஆம் நூற்றாண்டில் உருவான 5 சுல்தானியங்களில் பெருமளவு பொருளாதார வளர்ச்சியை பெற்ற சுல்தானியங்கள் யாவை? 1 பீஜப்பூர், 2 கோல்கொண்டா. கிபி 1660களில் தக்கான சுல்தானியங்களை கைப்பற்றிய முகலாய மன்னர் யார்? அவுரங்கசீப். கிபி 1660களில் தெற்கே மெட்ராஸ், சென்னை உட்பட அனைத்து பகுதிகளும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? முகலாய பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அடுத்து 25வது கொஸ்டின், சோழ பேரரசின் விரிவாக்கம் யாருடைய காலத்தில் தொடங்கியது? முதலாம் ராஜராஜனின் காலத்தில் தொடங்கியது. எந்த சோழ பேரரசர் காலத்தில் சோழ பேரரசு மேலும் விரிவடைந்தது? முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் சோழ பேரரசு மேலும் விரிவடைந்தது. முதலாம் ராஜேந்திரன் தனது படைகளை வடகிழக்கு இந்தியாவில் எதுவரை நடத்தி சென்றார்? கங்கை நதி வரை நடத்தி சென்றார். முதலாம் ராஜேந்திரன் தனது கடற்படையின் உதவியால் கைப்பற்றிய பகுதிகள் யாவை? 1 ஸ்ரீவிஜயம் அல்லது சைலேந்திர அரசு, 2 கடாரம், கேடா.
இந்தோனேசியாவின் ஒரு பகுதி. 3 ஸ்ரீலங்கா. அடுத்து 29வது கொஸ்டின். கங்கையையும் கடாரமும் கொண்ட சோழன் என்னும் பட்டத்தை பெற்றவர் யார்? முதலாம் ராஜேந்திரன். சோழ பேரரசின் ஒரு மாகாணமாக சில பத்தாண்டுகள் இருந்த பகுதி எது? ஸ்ரீலங்கா. முதலாம் ராஜேந்திர சோழனின் பேரன் யார்? முதலாம் குலோத்துங்கன். எந்த சோழ அரசரின் காலத்தில் கீழை சாளுக்கிய அரசோடு மேற்கொள்ளப்பட்ட திருமண உறவுகள் மூலம் சோழ பேரரசு மேலும் வலுப்படுத்தப்பட்டு ஒரிசாவின் எல்லை வரை பரவியது? முதலாம் குலோத்துங்கன். அடுத்து 33வது கொஸ்டின். தமிழகத்தில் எந்த பேரரசின் காலத்தில் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் சீனாவுடனான வணிகம் பெருமளவில் விரிவடைந்தது? சோழ பேரரசின் காலத்தில். இந்திய பண்பாடு மற்றும் கலையின் செல்வாக்கு தென்கிழக்கு ஆசியாவில் பரவியதற்கு எடுத்துக்காட்டாக எது உள்ளது? அங்கோர் வாட் கோவில். இது கம்போடியாவில் உள்ளது. சோழ பேரரசின் சரிவு எந்த நூற்றாண்டில் தொடங்கியது? 13ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் தொடங்கியது. கடைசி சோழ பேரரசர் யார்? 3ஆம் ராஜேந்திரன். 3ஆம் ராஜேந்திரனின் காலத்தில் சோழ பேரரசு எந்த ஆண்டில் முற்றிலும் வீழ்ந்தது? கிபி 1279ஆம் ஆண்டு. அடுத்து 38வது கொஸ்டின். சோழர்கள் காலத்தில் தாங்கள் இழந்த செல்வங்களையும் புகழையும் மீண்டும் நிலைநிறுத்தும் முயற்சியை மேற்கொண்டவர்கள் யார்? பாண்டிய அரசர்கள். ஹெய்சால அரசு முதலில் எந்த பகுதியை தலைநகராக கொண்டு ஆளப்பட்டது? பேலூர் பகுதியை தலைநகராக கொண்டு ஆளப்பட்டது. ஹெய்சால அரசு பின்னர் எதை தலைநகராக கொண்டு ஆளப்பட்டது? ஹலபேடு பகுதியை தலைநகராக கொண்டு ஆளப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இன்றைய கர்நாடகா மாநிலத்தை உள்ளடக்கிய பெரும் பகுதியை ஆட்சி புரிந்த அரசு எது? ஹெய்சால அரசு. 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வாரங்களில் இருந்து தெலுங்கானா வரை ஆட்சி செய்தவர்கள் யார்? காகத்தியர்கள். அடுத்து 43வது கொஸ்டின். தேவகிரியை ஆட்சி புரிந்தவர்கள் யார்? யாதவர்கள். 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தேவகிரி யாருடைய படையெடுப்பால் வீழ்ந்தது? அலாவுதீன் கில்ஜியின் படையெடுப்பால் வீழ்ந்தது. தென்னிந்தியாவின் இடைக்கால வரலாற்றில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த வளர்ச்சி எது? விஜயநகர அரசு பேரரசாக உருவாக்கப்பட்டது. விஜயநகர அரசு யாரால் நிறுவப்பட்டது? ஹரிஹரன் மற்றும் புக்கர் ஆகியோரால் உருவாக்கப்பட்டது. ஹரிஹரன் மற்றும் புக்கர் எந்த வம்சத்தை சேர்ந்த விஜயநகர அரசர்கள்? சங்கம வம்சத்தை சேர்ந்த விஜயநகர அரசர்கள். சங்கம வம்சத்தின் முதல் அரசர்கள் யாவர்? ஹரிஹரன் மற்றும் புக்கர். அடுத்து 49வது கொஸ்டின். ஹரிஹரன் மற்றும் புக்கர் துங்கபத்ரா நதியின் தென்கரையில் உருவாக்கிய புதிய தலைநகர் எவ்வாறு அழைக்கப்பட்டது? விஜயநகர் என்று அழைக்கப்பட்டது. விஜயநகர் என்பதன் பொருள் யாது? வெற்றியின் நகரம். ஹரிஹரன் எந்த ஆண்டு அரசராக முடிசூட பெற்றார்? கிபி 1336ஆம் ஆண்டு. சங்கம வம்ச அரசர்கள் விஜயநகரை சுமார் எத்தனை வருடங்கள் ஆட்சி செய்தனர்? 150 வருடங்கள் ஆட்சி செய்தனர். விஜயநகர பேரரசில் சங்கம வம்சத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் யார்? சாளுவ வம்சம். அடுத்து 54வது கொஸ்டின். விஜயநகர பேரரசில் சாளுவ வம்சத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் யார்? துளுவ வம்சம். விஜயநகர அரசர்களுள் மாபெரும் அரசர் யார்? கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் எந்த அரச வம்சத்தை சேர்ந்தவர்? துளுவ அரச வம்சத்தை சேர்ந்தவர். ஒரு அரசரால் அல்லது அரசியால் ஆளப்படும் ஒரு நாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அரசு என்று அழைக்கப்படுகிறது. ஒரு அரசால் அல்லது அரசியால் ஆளப்படும் பல நாடுகளை கொண்ட பெரும் நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பேரரசு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 59வது கொஸ்டின். விஜயநகர பேரரசு விரிவடைந்த போது தெற்கு பகுதியில் இணைத்து கொள்ளப்பட்ட அரசுகள் யாவை? 1 ஹெய்சால அரசு. 2 தமிழக பகுதிகள். விஜயநகர அரசர்களோடு தொடர்ந்து போர்கள் செய்து கொண்டிருந்த அரசுகள் யாவை? 1 பாமினி அரசு. 2 கொண்டவீடு. 3 ஒடிசா. விஜயநகர பேரரசை தோற்கடித்தவர்கள் யாவர்?
தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படையினர். அடுத்து 62வது கொஸ்டின். தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படையினர் விஜயநகர பேரரசை எந்த போரில் தோற்கடித்தனர்? தலைக்கோட்டை போரில் தோற்கடித்தனர். விஜயநகர பேரரசு தலைக்கோட்டை போரில் எந்த ஆண்டு தோற்கடிக்கப்பட்டது? கிபி 1565ஆம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்டது. தலைக்கோட்டை போருக்கு பிறகு விஜயநகர அரசர்கள் தங்கள் தலைநகரை மாற்றிய இடங்கள் யாவை? 1. பேணுகொண்டா. 2. திருப்பதிக்கு அருகே உள்ள சந்திரகிரி. விஜயநகர பேரரசின் மீதி இருந்த பகுதிகள் எந்த நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வீழ்ச்சியுற்றது? 17ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வீழ்ச்சியுற்றது. அடுத்து 66வது கொஸ்டின். இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? பாபர். முகலாய பேரரசின் காலம் யாது? கிபி 1526 முதல் 1707ஆம் ஆண்டு வரை. பாபர் இந்தியாவில் யாரை தோற்கடித்த பிறகு முகலாய பேரரசை நிறுவினார்? இப்ராஹிம் லோடியை தோற்கடித்த பிறகு முகலாய பேரரசை நிறுவினார். பாபர் இப்ராஹிம் லோடியை எந்த போரில் தோற்கடித்தார்? பானிபட் போரில் தோற்கடித்தார். பாபர் இப்ராஹிம் லோடியை பானிபட் போர்க்களத்தில் எந்த ஆண்டு தோற்கடித்தார்? கிபி 1526ஆம் ஆண்டு தோற்கடித்தார். மாபெரும் முகலாயர்கள் என்று குறிப்பிடப்படும் முகலாய பேரரசர்கள் யாவர்? முதல் 6 முகலாய பேரரசர்கள். அவங்க யாருன்னா 1. பாபர், 2. ஹுமாயூன், 3. அக்பர், 4. ஜஹாங்கீர், 5. ஷாஜகான், 6. அவுரங்கசீப். அடுத்து 72வது கொஸ்டின். மாபெரும் முகலாய பேரரசர்களின் கடைசி முகலாய பேரரசர் யார்? அவுரங்கசீப். அக்பர் தனது அரசை எவ்வாறு ஒருங்கிணைத்தார்? 1. நாடுகளை கைப்பற்றுவதன் மூலம். 2. ராஜஸ்தானத்து சமயம் சார்ந்த அரசுகளோடு நல்லுறவை பேணியதன் மூலம். எந்த பேரரசருக்கு பிறகு முகலாய பேரரசு சிதையத் தொடங்கியது? அவுரங்கசீப். முகலாய பேரரசை ஆங்கிலேயர்கள் எந்த ஆண்டு முடிவுக்கு கொண்டு வந்தனர்? கிபி 1857ஆம் ஆண்டு முடிவுக்கு கொண்டு வந்தனர். மகாராஷ்டிராவில் சிவாஜியின் தலைமையில் ஒரு அதிகார மையம் எந்த நூற்றாண்டில் எழுச்சி பெற்றது? 17ஆம் நூற்றாண்டில் எழுச்சி பெற்றது. அடுத்து 77வது கொஸ்டின். 12ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிற்கு ஒரு நேரடி கடல் வழியை கண்டறிவதில் தீவிரமாக ஈடுபட்டவர்கள் யார்? ஐரோப்பியர்கள். அடுத்து 78வது கொஸ்டின். ஐரோப்பியர்கள் முன்னர் பயன்படுத்திய எந்த வழிக்கு மாற்றாக ஒரு கடல் வழியை கண்டறியும் முயற்சியை மேற்கொண்டனர்? மேற்காசியா மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதி வழியாக செல்லும் நில வழிக்கு மாற்றாக. இந்தியாவிலிருந்து நடைபெறும் நறுமணப் பொருட்களின் வணிகம் அலெக்சாண்ட்ரியா நகரம் வரை யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? முஸ்லிம்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. வாஸ்கோட காமா தென்னாப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனையை சுற்றி கொண்டு இந்தியாவின் எந்த கடற்கரைக்கு வந்தடைந்தார்? கேரள கடற்கரையில் உள்ள கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தார். அடுத்து 81வது கொஸ்டின். வாஸ்கோட காமா கேரள கடற்கரையில் உள்ள கள்ளிக்கோட்டைக்கு எந்த ஆண்டு வந்தடைந்தார்? கிபி 1498ஆம் ஆண்டு வந்தடைந்தார். போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் எங்கு தங்கள் முதல் கோட்டையை கட்டினார்கள்? கொச்சியில் தங்கள் முதல் கோட்டையை கட்டினார்கள். போர்ச்சுகீசியர்கள் கொச்சியில் எந்த ஆண்டு தங்கள் முதல் கோட்டையை கட்டினார்கள்? கிபி 1503ஆம் ஆண்டு கட்டினார்கள். போர்ச்சுகீசியர்கள் எந்த ஆண்டு கோவாவை கைப்பற்றினார்கள்? கிபி 1510ஆம் ஆண்டு கோவாவை கைப்பற்றினார்கள். இந்தியாவில் போர்ச்சுகீசிய அரசின் மையமாக மாறிய இடம் எது? கோவா. அடுத்து 86வது கொஸ்டின். போர்ச்சுகீசியர்கள் எவற்றின் உதவியுடன் கிழக்கு ஆப்பிரிக்காவிற்கும் மலாக்காவிற்கும் இடைப்பட்ட பல துறைமுகங்களை கைப்பற்றினார்கள்? கடற்படை வலிமையின் காரணமாக. இந்தியாவில் டச்சுக்காரர்கள் நிலை கொண்ட இடங்கள் யாவை? 1. புலிகாட் அல்லது பழவேற்காடு. 2. நாகப்பட்டினம், மெட்ராஸ் அல்லது சென்னையில் நிலை கொண்டவர்கள் யார்? ஆங்கிலேயர்கள். பிரெஞ்சுக்காரர்கள் தங்களை எங்கு நிலைநிறுத்தி கொண்டனர்? பாண்டிச்சேரியில் நிலைநிறுத்தி கொண்டனர். அடுத்து 90வது கொஸ்டின். டேனியர்கள் தங்களை எங்கு நிலைநிறுத்தி கொண்டனர்? தரங்கம்பாடியில் நிலைநிறுத்தி கொண்டனர். எந்த அரசருடைய காலம் தமிழ்நாட்டு வரலாற்றில் செழிப்பு மிக்க காலமாகும்? சோழர்கள் காலம்.
சோழர்கள் காலத்தில் உள்ளாட்சி நிர்வாகத்தின் அடிப்படை அலகு எது? கிராமம் அல்லது ஊர். சோழர்கள் காலத்தில் ஊர்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? நாடு மற்றும் கோட்டம் அல்லது மாவட்டம் என்று அழைக்கப்பட்டது. சோழர்கள் காலத்தில் பிராமணர்களுக்கு மானியமாக வழங்கப்பட்டு வரி விலக்கு அளிக்கப்பட்ட கிராமங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? பிரம்மதேயம் என்று அழைக்கப்பட்டது. அடுத்து 95வது கொஸ்டின். சோழர்கள் காலத்தில் சந்தை கூடும் இடங்களும் சிறு நகரங்களும் எவ்வாறு அழைக்கப்பட்டது? நகரம் என்று அழைக்கப்பட்டது. ஊர், நாடு, பிரம்மதேயம், நகரம் ஆகிய ஒவ்வொன்றும் தனக்கென எதை கொண்டிருந்தது? மன்றம் அல்லது சபையை கொண்டிருந்தது. சோழர்கள் காலத்தில் இருந்த மன்றம் அல்லது சபைகளின் பணிகள் யாவை? 1. நிலங்களையும் நீர்நிலைகளையும் கோவில்களையும் பராமரிப்பது, மேலாண்மை செய்வது. 2. உள்ளூர் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது. 3. அரசுக்கு செலுத்தப்பட வேண்டிய வரிகளை வசூல் செய்வது. அடுத்து 98வது கொஸ்டின். எந்த கடற்கரை பகுதிகளில் குடியேறிய அராபிய முஸ்லிம் வணிகர்கள் உள்ளூர் பெண்களை திருமணம் செய்து அமைதியான வாழ்க்கையை மேற்கொண்டனர்? கேரள கடற்கரை. இடைக்கால அரசர்கள் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக பின்பற்றிய வழிமுறை எது? வழிபாட்டு இடங்களை அழிப்பது. ஒரு கடவுள் தத்துவத்தை முன்வைக்கும் சமயம் எது? இஸ்லாம். அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்தில் இருந்தும் குடிபெயர்பவர்களை இந்தியாவில் குடியேற கவர்ந்து இழுத்த அரசுகள் யாவை? டெல்லி மற்றும் தக்காணத்தில் இருந்த முஸ்லிம் அரசுகள். அடுத்து 102வது கொஸ்டின். படையெடுப்புகளின் போது முஸ்லிம் வணிகர்களும் கைவினை கலைஞர்களும் இந்தியாவின் வடக்கில் இருந்து எங்கு குடியேறினர்? இந்தியாவின் தெற்கு பகுதியில் குடியேறினர். இந்தியாவில் புதிய கலப்பு பண்பாடுகள் உருவானதை எங்கு காணலாம்? பீஜப்பூர் மற்றும் கோல்கொண்டா ஆகிய தக்கான சுல்தானியங்களில் காணலாம். இடைக்காலத்தில் முஸ்லிம் சுல்தானியங்களை பற்றி அறிய உதவும் அராபிய பாரசீக வரலாற்று அறிஞர்கள் யாவர்? 1. இபின் பத்தூதா. 2. அல்பருனி. 3. பெரிஸ்டா. அடுத்து 105வது கொஸ்டின். தமிழகத்தில் நிர்வாக சமூக நிறுவன கட்டமைப்புகளில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய பேரரசு எது? விஜயநகர பேரரசு. டேஷ் பேரரசு அடிப்படையிலேயே இராணுவ தன்மை கொண்ட அரசாகவே உருவானது. விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசின் இராணுவத்திற்கு தேவைப்பட்ட 2 வகையான மூல வளங்கள் யாவை? 1. நிதி ஆதாரம். 2. படைகளில் பணியாற்ற தேவையான மனித வளம். விஜயநகர பேரரசின் ஆட்சியின் போது தமிழ்நாட்டின் பல்வேறு மையங்களில் பணியமர்த்தப்பட்ட இராணுவ அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? நாயக் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்து 109வது கொஸ்டின். நாயக் என்று அழைக்கப்பட்ட இராணுவ அதிகாரிகள் யாரிடமிருந்து நிலங்களை மானியமாக பெற்றனர்? விஜயநகர அரசர்களிடமிருந்து நிலங்களை மானியமாக பெற்றனர். விஜயநகர பேரரசில் நாயக் என்ற இராணுவ அதிகாரிகளுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பாளையக்காரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். விஜயநகர பேரரசின் ஆட்சியில் படைகளுக்கு தேவையான வீரர்களை வழங்கியவர்கள் யார்? பாளையக்காரர்கள். அடுத்து 112வது கொஸ்டின். விஜயநகர பேரரசின் ஆட்சியில் கட்டப்பட்ட பல கோட்டைகள் யாருடைய தலைமையின் கீழ் இருந்தது? பிராமண படை தளபதிகளின் கீழ் இருந்தது. விஜயநகர பேரரசுக்கு விசுவாசமான 3 முக்கிய நாயக்க அரசுகள் யாவை? 1. மதுரை. 2. தஞ்சாவூர். 3. செஞ்சி. நாயக்க அரசர்கள் எவற்றிற்கு ஆதரவளித்து அவற்றை மேம்படுத்தினர்? 1. இலக்கியங்கள். 2. நிகழ்த்து கலைகள். அடுத்து 115வது கொஸ்டின். நிலங்களில் இருந்து பெறப்பட்ட வருவாயை நாயக்க அரசுகள் வரிப்பணம் என்ற வடிவில் இல்லாமல் எவ்வாறு பேரரசுக்கு அனுப்பி வைத்தனர்? கப்பத்தொகையாக பேரரசுக்கு அனுப்பி வைத்தனர். விஜயநகர பேரரசின் ஆட்சியில் டேஷ் நாயக்கர்கள் பணியமர்த்தப்பட்டதன் விளைவாக தெலுங்கு மொழி பேசும் மக்கள் வடக்கே இருந்து தமிழகத்தில் குடியேறினர். தெலுங்கு நாயக்கர்கள். வட இந்தியாவில் சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் மாற்றி அமைத்த பேரரசு எது? முகலாய பேரரசு. அடுத்து 118வது கொஸ்டின்.
அக்பர் எந்த அரசுகளோடு இணைந்து செயல்படும் கொள்கையை பின்பற்றியதன் மூலம் முகலாய பேரரசை ஒருங்கிணைத்து வலுவுள்ளதாக்கினார்? ராஜபுத்திர அரசுகளோடு இணைந்து செயல்படும் கொள்கையை பின்பற்றியதன் மூலம். முகலாய பேரரசில் எந்த அரசரின் ஆட்சியின் போது மீண்டும் பழமைவாத இஸ்லாமிய நிர்வாக நெறிமுறைகளை பின்பற்றியதால் ராஜபுத்திர அரசர்களும் இந்துக்களும் அந்நியப்படுத்தப்பட்டனர்? அவுரங்கசீப் ஆட்சியின் போது. ஐரோப்பிய சந்தைகளில் இந்திய துணிகளுக்கு எதிர்பாராத மிகப்பெரிய தேவை ஏற்பட்ட மனநிலை எவ்வாறு குறிக்கப்படுகிறது? இந்திய துணி மீது மயக்கம் என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்து 121வது கொஸ்டின். சமய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 சமூக பிரிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வர்ணம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 122வது கொஸ்டின். யாரால் சேகரிக்கப்பட்ட பல கையெழுத்து பிரதிகளில் சாதி படிநிலைகள் பற்றிய வம்சாவளியை காணலாம்? காலின் மெக்கன்சி. இடைக்காலத்தில் டேஷ் போன்ற குருக்கள் அல்லது சமய தலைவர்களின் பெயர்களில் மடங்கள் நிறுவப்பட்டன. வித்யாரண்யர். இடைக்காலத்தில் தமிழகத்தில் உருவான சைவ இயக்கம் எது? சைவ சித்தாந்தம். இடைக்காலத்தில் கர்நாடகாவில் உருவான சைவ இயக்கம் எது? வீர சைவம். மகாராஷ்டிராவில் விதோபாவின் பக்தர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் எது? வர்க்கரி சம்பிரதயா. அடுத்து 127வது கொஸ்டின். மகாராஷ்டிராவில் வர்க்கரி சம்பிரதயா என்னும் இயக்கம் எந்த நூற்றாண்டில் எழுச்சி பெற்றது? 14ஆம் நூற்றாண்டில் எழுச்சி பெற்றது. யார் மேற்கொண்ட வலுவான பக்தி இயக்க புத்துயிர்ப்பின் விளைவாக சமண மதம் இந்தியாவின் பல பகுதிகளில் தனது பிடிப்பை இழந்தது? சங்கரர் மற்றும் ராமானுஜர். இடைக்கால இந்தியாவில் குஜராத் மற்றும் மார்வார் பகுதிகளில் குறிப்பாக வணிக சமூகங்களிடையே செழித்தோங்கிய மதம் எது? சமணம். எண்ணிக்கையில் குறைவான சில கிறிஸ்தவ குழுக்கள் தாங்கள் இயேசுவின் சீடர்களில் ஒருவரான டேஷ் என்பவரால் கேரளாவில் கிறித்தவ சமயத்திற்கு மாற்றப்பட்டதாக உரிமை கொண்டாடினர். புனித தாமஸ். அடுத்து 131வது கொஸ்டின். எந்த ஐரோப்பிய நாட்டினர் கேரளாவிற்கு வந்து பின்னர் கோவாவில் நிலை கொண்ட போது கிறித்தவ மதம் இந்தியாவில் வேர் கொண்டது? போர்ச்சுகீசியர்கள். இயேசு சபையை சார்ந்த சமய பரப்பாளர்கள் எந்த மக்களிடையே சமய பரப்பு பணிகளில் ஈடுபட்டனர்? பாண்டிய நாட்டின் பரதவ மக்களிடையே சமய பரப்பு பணிகளில் ஈடுபட்டனர். இயேசு சபையை சார்ந்த சமய பரப்பாளர்களில் நன்கு அறியப்படுபவர் யார்? புனித பிரான்சிஸ் சேவியர். அடுத்து 134வது கொஸ்டின். தூத்துக்குடி பகுதியில் வாழும் பரதவ சமூக அல்லது மீன்பிடிக்கும் சமூக மக்கள் கிறித்தவ மதத்திற்கு மாறுவதற்கு கருவியாக இருந்த இயேசு சபை சமய பரப்பாளர்கள் யாவர்? 1 புனித பிரான்சிஸ் சேவியர். 2 மதுரையில் செயல்பட்ட ராபர்ட் டி நோபிலி. வட இந்தியாவில் 15 மற்றும் 16ஆம் நூற்றாண்டுகளில் சீக்கிய மதம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? குருநானக் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. பேரரசர் அவுரங்கசீப் மேற்கொண்ட கடுமையான அடக்குமுறைகளையும் மீறி வலுவாக வளர்ச்சி அடைந்த மதம் எது? சீக்கிய மதம். அடுத்து 137வது கொஸ்டின். எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இந்தியாவிற்கு குடிபெயர்ந்த போது அந்நிய மதங்கள் இந்தியாவிற்கு வந்தன? 1 யூதர்கள். 2 ஜொராஸ்ட்ரியர்கள் அல்லது பார்சிகள். பார்சிகள் இந்தியாவின் எந்த பகுதியில் குடியேறினர்? குஜராத் பகுதியில் குடியேறினர். யூதர்கள் இந்தியாவின் எந்த பகுதியில் குடியேறினார்கள்? கேரளம் பகுதியில் குடியேறினார்கள். குஜராத் துறைமுகத்திலும் ஆங்கிலேயர் காலத்தில் பம்பாயிலும் எந்த வணிகர்கள் பணம் படைத்த முக்கியத்துவம் வாய்ந்த வணிகர்களாக இருந்தனர்? பார்சி இன வணிகர்கள். தமிழில் இராமாயணத்தை எழுதியவர் யார்? கம்பர். அடுத்து 142வது கொஸ்டின். கம்பர் தமிழில் இராமாயணத்தை எழுதி அதை முறைப்படி எங்கு அரங்கேற்றம் செய்தார்? ஸ்ரீரங்கம் கோவிலில் அரங்கேற்றம் செய்தார். பெரிய புராணத்தை எழுதியவர் யார்? சேக்கிழார். சேக்கிழார் பெரிய புராணத்தை எங்கு அரங்கேற்றம் செய்தார்? சிதம்பரம் கோவிலில் அரங்கேற்றம் செய்தார். சோழர்களின் பெரும் சிறப்பு வாய்ந்த கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? 1 தஞ்சாவூர் பெரிய கோவில்.
2 கங்கை கொண்ட சோழபுரம் கோவில், 3 தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். அடுத்து 146வது கொஸ்டின். சோழர்கள் காலத்தில் பேரழகும் கலை நுட்பமும் பொருந்திய செப்பு சிலைகள் எந்த முறையில் வார்க்கப்பட்டது? மெழுகு அச்சு முறையில், லாஸ்ட் வேக்ஸ் முறையில் வார்க்கப்பட்டது. சோழர்கள் கால செப்பு சிலைகளில் மிகவும் புகழ்பெற்ற செப்பு சிலை எது? பிரபஞ்ச நடனமாடும் நடராஜன் சிவன் சிலை. இந்தியாவின் பண்பாட்டு வரலாற்றில் ஒளிமிக்க காலம் எது? முகலாயர்கள் காலம். அடுத்து 149வது கொஸ்டின். ஷாஜகான் உருவாக்கிய முழுமையான நகரங்கள் யாவை? 1 ஷாஜகானாபாத், டெல்லி. 2 பதேபூர் சிக்ரி. முகலாயர்கள் கால நுண்ணிய ஓவியங்கள் எவற்றில் காணப்பட்டது? நூல்களில் காணப்பட்டது. முகலாயர்கள் கால தனி ஓவியங்கள் எவற்றில் இடம்பெற்றுள்ளது? செருகேடுகளில் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவில் பெரும்பான்மையான இலக்கியங்கள் எந்த ஆட்சியில் இயற்றப்பட்டது? முகலாயர்கள் காலத்தில் இயற்றப்பட்டது. அடுத்து 153வது கொஸ்டின். முகலாய பேரரசின் பெரும்பான்மையான இலக்கியங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பாரசீக மொழியில் எழுதப்பட்டது. முகலாயர்கள் காலத்தில் எம்மொழியில் இலக்கியங்கள் எழுதப்பட்டன? 1 பாரசீகம், 2 உருது, 3 இந்தி. முகலாயர்களின் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒவ்வொரு அரசரை பற்றிய அனைத்து விவரங்களும் அடங்கிய வரலாற்று நூல்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? பாரசீக மொழியில் எழுதப்பட்டன. அடுத்து 156வது கொஸ்டின். முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் நிகழ்த்து கலைகளில் ஒன்றான இந்துஸ்தானி இசையில் புகழ்பெற்று விளங்கியவர் யார்? தான்சேன். அடுத்து 157வது கொஸ்டின். தான்சேன் யாருடைய அரசவை கலைஞராக விளங்கினார்? அக்பரின் அரசவை கலைஞராக விளங்கினார். விஜயநகர நாயக்க அரசர்களின் ஆதரவில் பெருமளவிலான இலக்கியங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டன. விஜயநகர அரசர்களின் அரச குடும்ப ஆதரவில் எம்மொழி இலக்கியங்கள் செழிப்புற்று விளங்கியது? தெலுங்கு மொழி இலக்கியங்கள் செழிப்புற்று விளங்கியது. பிரபந்தம் எனப்படும் ஒரு புதிய வகை தமிழ் இலக்கியம் யாருடைய காலத்தில் உருவானது? விஜயநகர பேரரசர்கள் காலத்தில் உருவானது. அடுத்து 161வது கொஸ்டின். விஜயநகர பேரரசர்களின் காலத்தில் மிக சிறந்த உரைகள் எழுதப்பட்ட தமிழ் நூல்கள் யாவை? 1 சிலப்பதிகாரம், 2 திருக்குறள். விஜயநகர பேரரசின் காலத்தில் இசைக்குரிய ராகங்களை வகைப்படுத்தியவர் யார்? கோவிந்த தீட்சிதரின் மகள் வேங்கடமகி. 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னர் இந்தியா அறிந்திருந்த மிகப்பெரிய வலைப்பின்னலை போன்ற கால்வாய் 14ஆம் நூற்றாண்டிலேயே டெல்லி பகுதியில் அமைத்தவர் யார்? ஃபெரோஸ் துக்ளக். அடுத்து 164வது கொஸ்டின். இடைக்காலத்தில் வட இந்தியாவில் கிணறுகளில் இருந்து நீர் இறைக்க எது பயன்படுத்தப்பட்டது? பாரசீக சக்கரம் பயன்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் நீர்ப்பாசனத்திற்காக காவிரி நதியின் கிளை ஆறுகளை இணைத்து வலைப்பின்னலை போன்ற கால்வாய்களை அமைத்தவர் யார்? சோழ அரசர்கள். ஐரோப்பியர்களின் வருகைக்கு பின்னர் இந்தியாவில் அறிமுகமான புதிய பயிர் வகைகள் யாவை? 1 சோளம், 2 புகையிலை. அடுத்து 167வது கொஸ்டின். ஐரோப்பியர்களின் வருகைக்கு பின்னர் இந்தியாவில் அறிமுகமான புதிய பழ வகைகள் யாவை? 1 பப்பாளி, 2 அன்னாசி, 3 கொய்யா, 4 முந்திரி பருப்பு. அடுத்து 168வது கொஸ்டின். வேளாண்மை சார்ந்த பொருள் உற்பத்தி என்பது எதை குறிக்கிறது? 1 பக்குவப்படுத்தப்பட்ட வேளாண் பண்டங்கள், 2 கைவினை பொருள் உற்பத்தி. பதப்படுத்தப்பட்ட வேளாண் பண்டங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? 1 சர்க்கரை, 2 எண்ணெய், 3 துணிகள். அடுத்து 170வது கொஸ்டின். கைவினை உற்பத்தி பொருட்களுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? 1 உலோகங்கள், 2 நவரத்தின கற்கள், 3 பொன் ஆபரணங்கள், 4 கப்பல் கட்டுமானம், 5 அலங்கார மர தோல் பொருட்கள். முகலாய அரசின் மிகப்பெரிய தொழில்கூடங்கள் டேஷ் என்ற பெயரில் பல கைவினைஞர்களை பணியில் அமர்த்தி செயல்பட்டுள்ளது. கர்கானா என்ற பெயரில் பல கைவினைஞர்களை பணியில் அமர்த்தி செயல்பட்டுள்ளது. அடுத்து 172வது கொஸ்டின்.
இடைக்காலத்தில் பட்டு துணிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இடங்கள் யாவை? 1 வங்காளம், 2 குஜராத். பருத்தி இலையின் 2 இயற்கை சாதகங்கள் யாவை? 1 இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் பருத்தி பயிரிடப்பட்டது. 2 தாவர சாயங்களை பயன்படுத்தி இயற்கையாக நிரந்தர வண்ணம் ஏற்றும் தொழில்நுட்பம். இந்தியாவில் பயிரிடப்பட்ட முக்கியமான சாய பயிர் எது? அவுரி. அடுத்து 175வது கொஸ்டின். இந்தியாவில் சிவப்பு வர்ணத்திற்காக எந்த தாவரத்தின் வேர்கள் பயன்படுத்தப்பட்டது? சாய் என்னும் தாவரத்தின் வேர்கள் பயன்படுத்தப்பட்டது. இடைக்காலத்தில் எவற்றிற்காக அரக்கு இறக்குமதி செய்யப்பட்டது? சாய தயாரிப்புக்காக அரக்கு இறக்குமதி செய்யப்பட்டது. அடுத்து 177வது கொஸ்டின். இடைக்காலத்தில் பொருள் உற்பத்தியின் அடிப்படை நிலவியல் அலகு எது? கிராமம். இடைக்காலத்தில் செலாவணியாக எது செயல்பட்டது? பண்டமாற்று முறை செயல்பட்டது. இடைக்காலத்தில் கடைகளோடும் கடை வீதிகளோடும் முக்கிய வணிக மையங்களாக செயல்பட்ட இடம் எது? நகரங்கள். படையெடுத்து சென்று போரிடும் படை வீரர்களுக்கு தேவையான பொருட்களை சுமந்து சென்று விற்பனை செய்த நாடோடி சமூகத்தினர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பஞ்சாரா என்று அழைக்கப்பட்டனர். அடுத்து 181வது கொஸ்டின். இடைக்காலத்தில் கடல்சார் வணிக மையங்களாகவும் பண்பாட்டு வணிக மையங்களாகவும் செயல்பட்ட துறைமுகங்கள் யாவை? 1 சூரத், 2 மசூலிப்பட்டினம், 3 கோழிக்கோடு. இடைக்கால இந்தியாவின் கடல் வணிகம் எதுவரை பரவி இருந்தது? கிழக்கே சீனா முதல் மேற்கே ஆப்பிரிக்கா வரை பரவி இருந்தது. அடுத்து 183வது கொஸ்டின். இடைக்காலத்தில் இடைநிலை முனையங்களாக அல்லது பொருள் வைக்கும் இடங்களாக செயல்பட்ட துறைமுகங்கள் யாவை? 1 மலாக்கா, 2 கோழிக்கோடு. 17ஆம் நூற்றாண்டில் ஆசிய வணிகத்தின் முக்கிய துறைமுகங்கள் யாவை? 1 குஜராத்தில் உள்ள சூரத், 2 ஆந்திராவில் உள்ள கோல்கொண்டா, 3 வங்காளத்தில் உள்ள மசூலிப்பட்டினம் மற்றும் சிட்டகாங், 4 சோழமண்டல கடற்கரையில் உள்ள புலிகாட். அடுத்து 185வது கொஸ்டின். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட முக்கிய பொருட்கள் யாவை? 1 துணி, 2 மிளகு, 3 விலை மதிப்பு மிக்க நவரத்தின கற்கள், 4 சற்று விலை மதிப்பு குறைந்த நவரத்தின கற்கள், 5 இந்தியாவில் மட்டுமே கிடைக்கக்கூடிய வைரம், 6 இரும்பு மற்றும் எஃகு. அடுத்து 186வது கொஸ்டின். இடைக்கால இந்தியாவின் ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் 90 விழுக்காடு எதுவாக இருந்தது? துணியாக இருந்தது. இடைக்கால இந்தியாவில் சீனாவில் இருந்தும் ஏனைய கீழ்த்திசை நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் யாவை? 1 பட்டு, 2 சீன செராமிக் ஓடுகள், 3 தங்கம், 4 நறுமண பொருட்கள், 5 நறுமண மரங்கள், 6 கற்பூரம். அடுத்து 188வது கொஸ்டின். இடைக்கால இந்தியாவில் பாரசீகத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் யாவை? 1 பட்டு, 2 மருத்துவ வகைகள், 3 சாய மரங்கள், 4 சர்க்கரை. இடைக்கால இந்தியாவில் ஆப்பிரிக்காவில் இருந்து பெறப்பட்ட பொருட்கள் யாவை? 1 தங்கம், 2 தந்தம், 3 அடிமைகள். அடுத்து 190வது கொஸ்டின். இடைக்காலத்தில் பெரிய அளவிலான பொருளாதார மையமாக செயல்பட்ட இடம் எது? கோவில்கள். ஐரோப்பாவில் கிபி 9ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தோன்றிய பேரரசு எது? புனித ரோமானிய பேரரசு. புதிதாக தோன்றிய ரோமானிய பேரரசு புனித என்ற அடைமொழியை பெற காரணம் யாது? கிறித்தவத்தையும் கிறித்தவ உலகத்தையும் பிரதிநிதித்துவம் செய்ததால். அடுத்து 193வது கொஸ்டின். போப்பாண்டவரை போலவே பூமியில் வாழும் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்ட பேரரசு எது? புனித ரோமானிய பேரரசு. டேஷ் பேரரசர் உலகின் மிக உயர்ந்தவராக கருதப்பட்டாலும் போப்பாண்டவருக்கு அடுத்த நிலையில் வைக்கப்பட்டிருந்தார். புனித ரோமானிய பேரரசர். புனித ரோமானிய பேரரசர் என்ற பட்டத்தை பெற்ற முதல் பேரரசர் யார்? பிராங்க் நாட்டின் சார்லே மக்னே. அடுத்து 196வது கொஸ்டின். சார்லே மக்னே என்ற ரோமானிய பேரரசரின் காலத்தில் வாழ்ந்த இந்திய அரசர்கள் யாவர்? 1 பல்லவ அரசர் 2ஆம் நந்திவர்மன், 2 பிரதிகார அரசர் 1ஆம் நாகப்பட்டர். கிபி 1215ஆம் ஆண்டு இங்கிலாந்தை சேர்ந்த பிரபுக்களும் அரசர்களும் 2ஆம் ஜானை எதில் கையெழுத்திட கட்டாயப்படுத்தினர்? சுதந்திர தனியுரிமை பட்டயத்தில் கையெழுத்திட கட்டாயப்படுத்தினர்.
இங்கிலாந்து பிரபுக்கள் மற்றும் மக்களின் சில சுதந்திரங்களை மதிக்க வேண்டும் என்ற கருத்தை உறுதிப்படுத்தும் பட்டயம் எது? சுதந்திர தனியுரிமை பட்டயம். அடுத்து 199வது கொஸ்டின். இங்கிலாந்து அரசர் 2ஆம் ஜானின் சமகாலத்தை சேர்ந்த இந்திய அரசர் யார்? சுல்தான் இல்துட்மிஷ். அடுத்து பயிற்சிகள். சரியான விடையை தேர்வு செய்க. விரிவடைந்து வரும் அலாவுதீன் கில்ஜியின் 2வது வலிமை வாய்ந்த இடம் டேஷ். ஆன்சர் தௌலதாபாத். தக்கான சுல்தானியங்கள் டேஷால் கைப்பற்றப்பட்டன. ஆன்சர் அவுரங்கசீப்பால் கைப்பற்றப்பட்டன. அடுத்து 202வது கொஸ்டின். டேஷ் பேரரசு நிறுவப்பட்டது தென்னிந்தியாவின் நிர்வாக நிறுவன கட்டமைப்புகளை மாற்றியது. ஆன்சர் விஜயநகர் பேரரசு. கிருஷ்ணதேவராயர் டேஷின் சமகாலத்தவர். ஆன்சர் பாபரின் சமகாலத்தவர். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்தியாவின் மேற்கு கடற்கரைக்கு வந்த ஐரோப்பியர்கள் டேஷ். ஆன்சர் போர்ச்சுகீசியர்கள். கிபி 1565ஆம் ஆண்டு தக்கான சுல்தானியங்களின் கூட்டுப்படைகள் விஜயநகரை டேஷ் போரில் தோற்கடித்தது. ஆன்சர் தலைக்கோட்டை போரில் தோற்கடித்தது. விஜயநகரம் ஓர் டேஷ் அரசாக உருவானது. ஆன்சர் இராணுவ தன்மை கொண்ட அரசாக உருவானது. நகரமயமாதலின் போக்கு டேஷ் காலத்தில் அதிகரித்தது. ஆன்சர் விஜயநகர அரசர்கள் காலத்தில் அதிகரித்தது. டேஷ் காலம் தமிழக வரலாற்றின் உன்னத ஒளி பொருந்திய காலம். ஆன்சர் முகலாயர் காலம். அடுத்து சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். இதில் சரியான கூற்று விஜயநகர அரசு நிறுவப்பட்டது தென்னிந்திய வரலாற்றின் மிக முக்கிய நிகழ்வாகும். அடுத்து 210வது கொஸ்டின். இதில் சரியான கூற்று செஞ்சியில் நாயக்க அரசு உருவானது. அடுத்து 211வது கொஸ்டின். இதில் சரியான கூற்று புராண கதைகளை கொண்ட கற்பனையான வம்சாவளிகள் மெக்கன்சியால் சேகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டன. அடுத்து 212வது கொஸ்டின். கூற்று கிழக்கே சீனா முதல் மேற்கே ஆப்பிரிக்கா வரை நீண்டிருந்த கடல் வணிகத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக இந்தியா இருந்தது. காரணம் இந்தியாவின் நிலவியல் அமைப்பு இந்திய பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது. ஆன்சர் கூற்று சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 213வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பேரழகும் கலைத்திறனும் மிக்க தங்கச் சிலைகளை சோழர்கள் வடித்தனர். செகண்ட் பாயிண்ட். சோழர்களின் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சிவனின் மறுவடிவான நடராஜரின் பிரபஞ்ச நடனம். ஆன்சர் 1, 2 ஆகிய இரண்டும் தவறு. அடுத்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக. போர்ச்சுகீசியர்கள் கோவா, தான்சேன், அக்பரின் அரச சபை, பட்டு வளர்ப்பு, கோட்டம், அங்கோர்வாட், கம்போடியா, மாவட்டம், வங்காளம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாம் நெக்ஸ்ட் லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.